ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர உள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்ததால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவை தடுக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த மசோதாவில் 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்டத்தில் தண்டனைகளை கடுமையாக்கி திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி வினாத்தாள் கசிவுக்கான குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்ட வினாத்தாள் கசிவு குற்றங்களுக்கு குறைந்தபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். வினாத்தாள் கசிவு விசாரணையை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் இந்த சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களில் தனி அமர்வு உருவாக்கப்படும் எனவும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு என சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.